மக்களே எல்லாருமே குச்சிட்டாங்க, நானும் குதிக்க போகிறேன். இனிமேல் குச்சி மாஸ் பண்ணலாம். உள்ளே போயிட்டு விளாக் எடுக்க முடியுதான்னு தெரியல. நடுவில் டைம் இருந்தால் அப்படியே ஃபோன் வந்து எடுத்துன்னு போயிட்டு மறுபடியும் வந்து விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மக்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் தடா, அதாவது தடா எண்டுக்கே வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே போகலான்னு நினைக்கிறேன். பட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பாருங்கள் எப்படி இருக்குது டேஞ்சரஸ். ஸோ மீன்லாம் கண்டத்தில் கடிக்கிட்டே வாங்க, சேஃப்டி கார்டோடு வாங்க. ஓகேங்களா? ஸோ கோப்ரோ ஹீரோ 9 தான் எடுக்கிறோம். ஸோ நம்ம சரி ஓகே, அவனுக்கு விளம்பரம் தேவையில்லைன்ட்டான். கண்ணி அடிக்காதரா. Feel the sound, guys. Feel the sound. ஸோ இந்த வழியில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்திருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வழியெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தோம். இதெல்லாம் ஒரு வழியே இல்லை இப்போதைக்கு. ஸோ காலைல வரப்போ ஃபுல் ஃபார்மில் வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா டக்கு வரைக்கும் இந்த அளவுக்கு டைம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்விம்மிங் பூல் வந்து ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா 7 ஃபீட்டோ எவ்வளோ சொன்னாங்க ஆளும். ஸோ போய் இறங்கி பார்த்தா தெரியும். ஸோ எல்லோரும் இங்கே பசங்க வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா மறுபடியும் ஸ்விம்மிங் மோடுக்கு மாறி உள்ளே போயிட்டாங்க. ஸோ நம்ம இங்கேயும் குளிச்சுட்டு அப்படியே எங்கேயோ கொஞ்சம் குஜால்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட்டம் வந்து நிறையா இருக்குது மக்களே. ஸோ மேலாம் ஏறுறதுக்கு வந்து ஏணி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏணி இருக்காடா இதுக்கு மேலே ஏறுறதுக்கு? இல்லைல்ல, அப்படியே இது மேலே காலேஜ் படிப்படியாக ஏறி இருப்பாங்க. அதான் படிப்படியாக கொடுத்துருக்காங்களே. அப்புறம் என்ன பாருங்க, இதெல்லாம் ஒரு இடமே கிடையாது. ஸோ கீழே பாருங்க, தரையே இல்லை, ஃபுல்லாக பாறை தான். ஸோ அப்படியே ஏறி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உள்ளே வந்து கேமரா வந்து எடுக்க முடியுமா என்னன்னு தெரில. ஓகேங்களா? ஸோ எடுக்க முடிஞ்சதுன்னா நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இருங்க, அப்படியே நான் ஒரு இடத்த சுற்றி காட்டிடுறேன். ஸோ பாருங்கள் மக்களே, ஸோ திஸ் இஸ் தட் ஆர்டிஃபிஷியல் ஸ்விம்மிங் பூல். ஓகேங்களா? ஸோ ஓகே, கட் பண்ணிட்டு மறுபடியும் நானும் ஸ்விம்மிங் மோடுக்கு மாறிட்டு அகைன் வந்து உள்ளே போகிறப்ப முடிஞ்சா விளாக் அடிக்கிறேன் கோப்ரோவில். மக்களே இங்கெல்லாம் இது கீழே பாருங்கள், என்னன்னே தெரியல. ஸோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்குது. பட் காலை வச்சா கால் அப்படியே அப்பிக்கிட்டிங்க பாருங்க. கீழே இங்கே வந்து இவ்வளோ கிளியராக இருக்குது. ஸோ தடாவில் மட்டும்தான் தண்ணி ஃபுல்லாக இவ்வளோ கிளியராக இருக்கும். வேறு எங்கேயுமே வந்து அந்த கிளியரஸ்டிக் ஃபீலே இருக்காது. அந்த கல் வந்து பாருங்களேன், அங்கே ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் மக்களே. வெறி தடம். ஓகே, இவனுங்க வந்து இங்கே இறங்குற மாதிரி தெரில, போய் உக்காந்துட்டானுங்க எல்லாம் ஆக்காடான்ட்டு. எல்லாம் உண்ட மயக்கத்துக்கு, அது அவ்வளோதான், டைம் முடிஞ்சது, இன்னும் போகிற மயக்கத்துக்கு போயிட்டானுங்க போல். இட்ஸ் ஓகே, வாங்க உட்காந்துக்கோனா ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் தென் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் வச்சுட்டு போய் குளிக்கிறாங்க அவங்களோட அக்சசரிஸ்லாம். ஸோ உட்காந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வியூவை ரசிக்கலாம். மக்களே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு திரும்பி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தலையெல்லாம் தொட்டிட்டு ரெடி ஆகிடுச்சு. குளிர் அந்த இடத்துல எடுக்க முடியல மக்களே. ஸோ ரொம்ப ஆழமாக இருக்குது. எனக்கே தண்ணி இது வரைக்கும் சின்ன வரைக்குமே வந்துருச்சு தண்ணி. ஸோ ரொம்ப வந்து எடுக்க முடியல. ஸோ எல்லோரும் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள், லாஸ்ட் வியூவே கிளம்பலாம். ஓகேவா? ஃபேமிலி. ஸோ ஒரு குரங்கு ஃபேமிலி மக்களே, மங்கி ஃபேமிலி. அந்த பெரிய அந்த சைடு ஒரு குரங்கு, அந்த அம்மா குரங்கு பின்னாடி இருப்பாருங்க. அந்த குரங்கு தான் ரொம்ப சேஷ்டை பண்ணுது. இந்த குரங்கோட பார்த்தேன் மேலேருந்து ஒரு வழியாக மக்களே எல்லாம் முடிச்சுட்டு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு
குஜாலாக வெளியே வந்துட்டோம். ஸோ ட்ரிப் இஸ் கோயிங் டு பி எண்ட். இங்கே வந்துட்டு போனதா எனக்கு வந்து ஓகே தான். ரொம்ப ஜாலியாலாம் இருந்துச்சு, என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சுலாம் கேட்டிங்கன்னா, ஸ்விம்மிங் தெரிஞ்சவன் இதோ இவனை மாதிரிலாம் உள்நீச்சல் தெரிஞ்சவன்லாம் வந்துட்டு போகலாம் ஜாலியாக. ஸோ ஜாலியாக குளிச்சுட்டு ஜாலியாக போகலாம். ஆனால் என்ன, மீன் கடி வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் நீங்கள், ஓகேங்களா? ஸோ இங்கே ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். ஸோ நாங்கள் வண்டிக்கிட்ட போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு ஸோ லஞ்சுக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கட்டி வச்ச ஹெல்மெட் எல்லாம் பாருங்க அப்படியே இருக்குது, ஒன்று கூட அப்படி இப்படி நவரவே இல்லை, எல்லாம் பக்காவாக இருக்குது. ஸோ ப்ரொடெக்ஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்குது மக்களே, ஓகேங்களா? ஓகே, நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து சாப்பிட்றதுக்கு போயிடலாம். மக்களே, அடுத்த பஞ்சாயத்து வந்து என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், சங்கிலி வந்து மாட்டிக்கொண்டது பூட்டில். பூட்டில் சங்கிலி ஏதோ ஒன்று மாட்டிக்கிச்சு. ஸோ இப்போ அது கழட்டுறது ஏதாவது பார்த்தீங்கன்னா அபாயகரமான முயற்சிகள் பல எடுத்துக்கொண்டிருக்கிறனர். இந்நிலையில் இறுதி முடிவாக கல்லு மல்லதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்மெட் காலி. மக்களை இங்கே தான் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்லாம் வந்து வச்சுருக்காங்க. பட் யாருமே இங்கே வந்து கார் நிறுத்தலை, எல்லாம் எடுத்துன்னு வந்து உள்ளே விட்டானுங்க வாட்டமாக இருக்கிற மாதிரி. கடா பற்றி 4 வார்த்தை நல்லதா சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப டீப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. ஃபேமிலியோட வரீங்க, சின்ன பசங்களோட விளையாடணும்னு நினைக்கிறீங்களா, வேணா வரலாம். ஆமாம், ஸோ பசங்களோட வந்து என்ஜாய்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வேறு எதாவது நல்ல ஃபால்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இங்கே வந்தீங்கன்னா மீன் கடி, குரங்கு திட்டு கொட்டி எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ வேறு எதுவுமே இருக்காது, கீழே ஃபுல்லாக பாறையாக இருக்கும். காலை வலிச்சு இச்சிக்கினீங்கன்னா ஜோலி முடிஞ்சிச்சு. மக்களே, அகைன் ஒரு டீ பிரேக். ஒரு ஃபோட்டோ எடுக்கல, எவனும் ஒத்து அடிக்கல. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது எவனும் ஒத்து அடிக்கல. நீ தான ஃபர்ஸ்ட் போன. ஓகே, ஸோ டடா போய்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து டீ ட்ரை பண்ணுங்க. சூறையாக இருக்குது டீ. ஷாப் நேம் வந்து மிஸ்டர் டீ. ஓகே, வந்து ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆந்திரா, அண்ட் தென் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு பார்டரில் தான் நின்று கொண்டு இருக்கிறோம். ஸோ ஓகே, தமிழ்நாடுல என்ட்ரு ஆக போகிறோம். பாய் பாய் ஆந்திரா, பாய் பாய் தடா. ஸோ மீண்டும் இன்னொரு முறை சந்திக்கவே கூடாது. பாய் பாய்.
சுற்றி மக்களே. ஸோ ஒரு வழியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து நம்ம ஏரியாக்குள்ளேயே நுழைஞ்சிட்டோம். ஸோ பூந்தமல்லிக்கு வந்துட்டோம். பூந்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக காதர் போய் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் போயிட்டு லஞ்சு நம்ம வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் மக்களே. ஸோ அங்கே போயிட்டு தான் சாப்பிட போகிறோம். பசங்க யாருமே வரல, நாங்கள் மட்டும் தான் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு அப்படியே சிக்கிச்சுன்னு வாங்கிட்டு எல்லாத்தையும் ஸோ எவ்வளோ ஆகுது என்ன எதுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ காதர் பாய் பில்லு இப்படி தான் இருக்கும். வந்தீங்கன்னா ஒரு வாட்டி கொட்டிக்கிட்டீங்கன்னா, ஓகேங்களா? சூப்பர். காதர் பாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து விட்டோம். பேக்கிங் இப்படி தான். ஓகே, எல்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கப்பான்னு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் மக்களே, காலைல ஆரம்பிச்சதுக்கே மறுபடியும் வந்துட்டோம். ஸோ ட்ரிப்பு வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டிகே அண்டு ஒயிட்டு கோக்லே கோக்லி. ஓகே மக்களே, பாய். வண்டியில் பெட்ரோல் இருக்குதா? என்னடா கட்சி நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆகிடும்னா அமுகு டுமுகள் அமால் டுமால். அமுகு டுமுகள் அமால் டுமால்.